அல்டிமேட்டான பிளேஸ் இது, உண்மையாலுமே ஒர்த்து. ஸோ அப்படியே கீழே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸ்டோரி. தெரியுதுங்களா? ஆனால் இங்கே காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்குல்ல, அது எங்கே அந்த மேட்டுப்பாளையம் ரோடுங்களா? இன்னும் கீழே இறங்கணுமா? என்னடா அப்போ வர வழியில் தான் எல்லாமே இருந்திருக்கு, நம்ம தாண்டி தானே வந்துட்டு இருக்கோம். அப்போனா காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் மஞ்சள் ரோடு போகணுங்களா? டிஆர்எஃப் இதை யோசிச்சு பார்த்தீங்களா? 5G கிடைக்குதாங்க இங்கே. ஸோ இங்கே டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. எனக்கு இதுக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கூலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலைல ஏறும்போது தான் சில்லுன்னு இருந்துச்சு, அதுவும் நடுவில்லாம் விதவிதப்பாக இருந்துச்சு. மேலே ஏற ஏற சரியாக இருந்த கூலிங்கு. பட் ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் ஏற ஏற கூலிங் குறைஞ்சிருச்சு. வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். வால்பாறையில் இருக்க அப்படியே அந்த சீனரிஸ் எல்லாமே இங்கேயும் அப்படியே இருக்குது. சொல்லணும்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டு டீ எஸ்டேட் தானே. ஸோ உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் ரோடு மட்டும் சரியில்லை, அது வேணால் உண்மையாக எடுத்துக்கலாம். வால்பாறையில் ரோடு செம்மையாக தரமாக இருந்துச்சான். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரதுக்கோசரம் எவ்வளோ தூரமாக இழுத்து பிடிச்சிட்டு வந்தேன் சொல்ல போனால். அதே போகலாம், 2வது நாள் போகிறோம். அங்கே பாருங்க வியூ பாருங்க, தரமான சிறப்பான வியூ. இந்நேரத்துக்கு நம்ம அந்த மூலையில் இருந்தால் என்ன இருக்கும், சன்ரைஸ் முன்னாடியே பார்த்துருப்போம். வேறு மாதிரியே இருக்குது. எப்படி இந்த டீ எஸ்டேட்லாம் வேலை செய்வாங்க? ஹிந்திக்காரங்களோட மோசமாக இருப்பாங்களா சாமிடி? அதான் பாரு, சுற்றியும் டீ எஸ்டேட் தான். 365 நாளும் வேலை இருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வரும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்துருந்தேன்னா வேறு மாதிரி காமிச்சிருவோம். இந்த கூகுள் மேப் இதுக்கு மேலே நம்மள டிஆர்எஃப் நான் ஒஸ்ட்டு, சரியாந்திர ஒஸ்ட்டு. இதில் என்ன ஒரு மெயின் டிஷ்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரோடு, இதே ரோட்லேயே வந்தாலும் வரலாம். ஆனால் அந்த மேப்பை நான் காமிச்சிருக்கு. இந்த ஒரு மேலே ஏறி இப்படி ஒரு குறுக்கோழி போகிற மாதிரி நலப்பாதை இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் காட்டி விட்டுருச்சு உங்கள் அக்கா பக்கம். அதில் வந்து நான் சரி இதில் தான் காட்டுதே, தேவையில்லாமல் எதுக்கு மாற்றி போடணும்னு சொல்லிட்டு அதில் ஏறினா அது குண்டங்குழியமாக இருக்குது. அழுதி பிடிச்சிட்டு வந்தேன் இந்த வியூ அவசரம். நல்ல வேலை நான் அந்த அண்ணன் சொல்லும் போது நான் அப்படியே பார்க்காம போயிடும்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு மனசு கேட்கல, இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனேன். அதனால் பார்த்துட்டு தான் போனேன். இந்த ரோடு தான் எப்படின்னா டிஆர்எஃப், இந்த ரோட்டில் நம்ம இப்படி நேராக போனாலும் வந்து அந்த வியூ பக்காசுரன் வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ என்ன பண்ணிடுச்சு, இந்த ரூட்டில் வந்து இப்படி காமிச்சிருச்சு ரூட்டு. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணிட்டேன், 2 டைம் என்ன பண்ணிச்சுன்னா மேப் தாண்டி காமிச்சிருச்சுனால ஸோ ஓகே மேப் சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறிட்டேன். மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி சுற்றிட்டு போயிருக்கு, இது குறுக்கோலியே நேராக காமிச்சிருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ வந்து காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் போகணும். ஆனால் அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேப் லொக்கேஷன் போட்டு ரிட்டர்ன் மேலே இருந்து கீழே இறங்கணுமா இல்லை கீழே இருந்து மேலே ஏறணும்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்படியே இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தாலும் வச்சுக்க, அந்த டைம் பார்த்துருக்க முடியாது இல்லை. காலையில் இப்போ நம்ம மேலே ஏறணும்ல, மேலே ஏறின டைமுக்குலாம் சன்ரைஸ் பார்த்துருக்கலாம், கரெக்டாக இருந்திருக்கோம். சன்ரைஸ்க்கு ஓகே, இன்னும் சீக்கிரம் வந்தாலும் சன்ரைஸ்க்கு ஓகே, உட்காந்து பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம். அதுவும் இந்த மாதிரி இடத்துல காட்டெருமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கே போய் பார்ப்பேன். உட்காந்துருந்தோம்னா பின்னாடி நோவாமல் வந்து ஹலோ சார் நான் தான் காட்டெருமை அப்படின்னு முட்டி பிடிச்சினா தூக்கி அடிச்சுடுவோம். கிட்ட போகணுன்னு ஒரு சருக்கு குடிச்சிச்சு, மேலே ஏறிச்சு பாரு, ஒரு வியூ இருந்துச்சு பாரு, வேறு மாதிரி இருந்துச்சு. வீடியோ காமிக்கிற மாதிரி உனக்கு. இப்போ இந்த வழியாக நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வணக்கத்துடன் வரவேற்கிறோம் ஒலிக்கல் தேர்வு நிலைவு பேரூராட்சின்னு போட்டிருக்கா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோடு இறங்கும். ஸோ அதுலேருந்து போனீங்கன்னா நல்லா பக்காசுரன் வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டோம். ஸோ இப்போ நேரடியாக அங்கே வந்து காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்னும் லொக்கேஷன் போடல. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துக்கிட்டே நான் லொக்கேஷன் போகிறேன், நீங்கள் வியூ பாருங்கள். எப்படா எவ்வளோ இடம் எப்படி வீடு கட்டிருக்காங்க பாரு. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அல்ட்ரா மாடலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே 1 by 1 அப்படியே கீழே இறக்கிட்டே போனாங்க வீடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மலைச்சேவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கிடும். எதுக்கு நம்ம நெகட்டிவாக பேசிட்டு பாசிட்டிவாக பேசுவோம். ஆனால் இங்கே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வண்டியில். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் ரன் பண்ணும்போது அந்த குளிர் மூஞ்சில் அடிக்குது பாருங்கள். ஐயோ கடவுளே, இவங்க எல்லாமே டீ தோட்டத்து தான் வளர்ப்புறாங்க. எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க, சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. நேரத்துக்கு டைம் 7:50 8 மணி தான் ஆகுது. டிஆர்எஃப் உனக்கு காட்டுட்டா அங்கே ஒரு ட்ரெயின் ரூட் இருந்துச்சு பாரு. ஐயோ மறந்துருச்சா, அந்த இந்த டாய்ரன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது, நல்லா தெரியும். குன்னூர் தான் மெயின் பிளேஸில் ட்ரெயின் போகிறது. ஊட்டிக்கு தான் மெயின். அப்படியா?
அதான் எனக்கு தெரியாது, எந்த ரூட்லாம் எனக்கு தெரியாது எனக்குலாம். ஒரே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு. அந்த ட்ரெயினில் ஒரு டைம் போவோமா, பார்ப்போம் எப்படி டைம் ஸ்பெண்ட் எப்படி. வேற நம்ம ஒரு முன்னாடியே ஒரு பிளேஸ் எடுத்துட்டு அங்கே போய் வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இறங்கும்போது இந்த அழியில் இருக்கணும். வியூ பார், ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டைப்பாக தெரியுதுடா, ஒவ்வொரு அழகாக இருக்குடாடி. மேலேருந்து பார்த்தா ஒரு வியூ தெரியுது, இங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ தெரியுது. ஸோ இதுதான் டிஆர்எஃப் நம்ம பக்காசுரன் வியூக்கு போகிற பாயிண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் நேராக போனீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் வரும். இங்கே கீழே வந்து நீலகிரி மாவட்டம் கீழே வருதுல்ல. ஸோ இது வழியாக கீழே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காசுரன். அது வந்து பக்காசுரன் சொல்கிறீங்க, நான் பார்த்த வரைக்கும் அது அசுரனான பிளேஸ். அது வேறு அப்படியே கூட இருக்கலாம்ல. ஸோ இந்த பக்கம் நேராக போகிறப்போ மேப் வந்து இப்படி தான் காட்டுது. இதான் நம்பக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் ஆனால் வேறு வழி இல்லையே, இதுதான் நம்ப ஆகணும். ஸோ காட்டேரி வாட்டர் ஃபால்ஸு அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டேரி டேம் ஒரு காட்டுக்கு. ஸோ அங்கே முன்னாடியே செக் போஸ்ட் ஏதோ இருக்குது மாதிரி தெரியுது மேப்பில். ஸோ என்ன ஏதுன்னு தெரில, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு 2 நாள் பொறுமையாக நிதானமாக இருக்கிற எல்லா பிளேஸும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாட்டியும் கொஞ்சம் பிளேஸாச்சும் ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக போகிறோம், அவ்வளோதான். டிஆர்எஃப் கரெக்டாக இன்னும் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.4 கிலோமீட்டர் இருக்குது. 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிருன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு காட்டேரின்ற ஊருன்னு நினைக்கிறேன். காட்டேரியா மஞ்சூரோ. முன்னாடியே நான் இன்னொருத்தர் 2 பேர் கேட்டோம் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸு தண்ணி வருதானே இல்லைன்னு தெரில, இதுக்கும் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ என்ன தான் ஆனாலும் சரி பார்த்துருவோம், பார்த்துட்டு வேறு லொக்கேஷன் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்டு ஸோ அதுக்கப்புறம் போவோம். அந்த இதிலே பார்த்திங்கன்னா நேராக போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்லேயே கட் பண்ணி போனோம்னா ஊட்டி வந்துடுமா. நம்ம வந்து இப்போ ஊட்டி போக போகிறதில்ல. ஸோ என்ன ஏதுன்னு பார்ப்போம். மேலே டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ காலையிலே வந்தோம், அங்கே பக்காசுரன் வியூ பாயிண்ட் பார்த்தோம். பக்காசுரன் வியூ பாயிண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம வந்து அங்கே ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது பிளேஸ் எல்லாமே. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்களே, அவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, அவ்வளோ மக்கள்கிட்டே காட்டெருமெலாம் இருக்குது. அவங்களுக்கு பழகிருச்சு, அது நம்மளுக்குன்னா அது புதுசு. ஸோ நம்ம கிட்ட போனோடனே ஒரு ஜர்க் கொடுத்துச்சு, அந்த ஒரு ஜர்க்குன்னு எனக்கு மைண்ட் செட்லேயே இருக்குது. ஸோ ஆனால் அங்கே வாழ்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இதில் போன 2 வாரத்தில் வந்து 2 ஆடுகளை பிடிச்சிட்டு போயிடுச்சு இல்லை. ஸோ கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்களா இப்போ ஆடு பிடிச்சிட்டு போகிறது, அவங்க என்ன பண்ண முடியும் பாருங்கள். அதே ஆடு இருக்கிற இடத்துல மனுஷங்க இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் இல்லை, நிறையாவே ரிஸ்க்கு. இதெல்லாம் பாருங்களேன், மரம் பாதி மரம் அடிச்சிருந்துச்சு ரெடி. இன்னும் அப்படியே விட்டோம்னா அப்படியே சாஞ்சிரும் கீழே. நல்ல ஒரு வலுவான மழை பெஞ்சுன்னா வச்சுக்க, ஊறிடுச்சுன்னா வச்சுக்க, அப்படியே சாஞ்சிரும். பேசாமல் இங்கே ஒரு இடம் வாங்கிடலாம். பட் இடம் வாங்கி காட்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு விட்ருவோமா, ஆசை தான், ஆனால் காசு வேணுமே, என்ன பண்ணுறது. பஸ்ஸு இங்கே அதிகம் இருக்குது டிஆர்எஃப். இந்த குட்டி பஸ்ஸு எல்லாமே இங்கே அதிகம் இருக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இப்போ வரைக்குமே எத்தனை பஸ் ஒரு 7-8 பஸ் பக்கமாக பார்த்துருப்பேன். எப்பயுமே இந்த ஹில் ஸ்டேஷனில் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்காது, ரொம்ப டைமிங் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உடனே இங்கே அப்படி இல்லையாட்டுக்கு பரவாயில்ல. நீலகிரிஸ்னால் சும்மாவா என்ன, ரோடு தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ டிஆர்எஃப் அங்கே ஒரு வியூ தெரியுது பார்த்தீங்களா, பாறைக்கு நடுவில். ஸோ அதுதான் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸு வியூ பாயிண்ட். இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், மேப்லேயே போட்டிருக்கு காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி ஒன்று இருக்குங்க மேலே சொல்லியிருக்காங்க, காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்குது. ஸோ அது லொக்கேஷன் போய் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. இது நல்ல தண்ணி வரும்போது கொஞ்சம் எல்லாம் பேய் மாதிரி பார்க்க மாட்டேங்குது, எல்லாம் சாரல் கீரெல்லாம் அடிச்சுக்கிட்டு. ஸோ அதனால் அப்போ அதெல்லாம் இல்லை, என்னத்துக்கு இது பெருச்சானே தெரியல. நம்ம போட்டு ஒரு கட்டுக்கதையை விட்றோம், அது வேணும் உண்மை தான். எதனால் காட்டேரி ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் நல்லா இதாக தான் இருக்குது. அந்த மலையோடு சேர்த்து அந்த இதை பார்க்குறதுக்கு தண்ணி இல்லை, சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போது இது சுற்றி கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் அந்த டாப் வியூவில் நிற்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம் மேலே டேம் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா இந்த பாயிண்ட் வரது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. வால்பூர் நல்ல கிளைமேட்ரா, கிளைமேட்டும் சரி. இப்போ எனக்கு அந்த பிளேஸ் போனதுலேருந்து எனக்கு அந்த பிளேஸ் விட்டு வரதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு. இங்கே பிளேஸ் நல்லா இல்லைன்னா சொல்ல, சீனரியும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த இது ஃபீலிங் வரல இன்னும் எனக்கு. வந்துச்சே ஃபீலிங்ஸு அந்த ரோட்டை பார்க்கும்போது எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் காட்டேரி வியூ பாயிண்ட்டு. தண்ணி வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நம்ம நேரம் நல்லா இல்லை. அந்த தண்ணி வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. நான் தான் சொன்னேன் இல்லை, டாப் வியூவில் வந்து எடுத்திருக்கேன் காட்டேரி வியூ பாயிண்ட்டுக்கு. மேலேருந்து வேணால் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.
இதுக்கப்புறம் நேராக போனோம்னா எனக்கு தெரிஞ்சு ஊட்டி, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம். இதுலேருந்து நேராக போனோம்னா ஊட்டி. இந்த இடம் சில்லுன்னு இருக்கு. டிஆர்எஃப் பாயிண்ட் டு பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற அப்படியே இருக்குது. அப்புறம் காட்டேரி டேம். டேமை காணுமே. ஸோ இதான் டேம்னே போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஏய் பாருங்க. ஓ ரைட். இதான் டேமோட. டே டேம் நினச்சோன்னா நான் ரொம்ப பெருசாக நினச்சிட்டேன். இல்லைங்க, நான் அந்தாண்டு வியூ அந்த ரோட்டில் போய் காமிச்சா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் டிஆர்எஃப் காட்டேரியோட டேமு. ஸோ இந்த டேம்லேருந்து ஓவர்ஃப்ளோ தண்ணி எப்போ ஓவர் ஆகுதோ ஸோ அப்போ உங்களுக்கு தண்ணி எக்ஸஸ் தான் இருந்தால் அந்த காட்டேரி அணையோட உங்களுக்கு ஒரு வியூ வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. போட்டிங்லாம் இருக்கடா அதில். ஏய் அங்கே இருக்குண்ணா வேணும் டூரிஸ்ட் போட்டிங்கடா அது. அதில் அப்புறம் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா டேய் போட்டிங் போவாங்களா? குட்டி பிளேஸ் தான், விரும்புகிறவங்க போவாங்க. தண்ணி போடுற ரொம்ப செந்தண்ணியாக இருக்குது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டேரி டேமோட வியூ பாயிண்டில் தான் இருக்கும். சொல்லப்போனால் இதுதான் காட்டேரி டேம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஒரு மீடியமான சைஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி இங்கேருந்து டேம் அந்த காட்டேரி வியூ பாயிண்ட் கீழே அந்த ஊற்றுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இங்கேருந்து தண்ணி தேக்கி நிற்கிறாங்கன்னா இது ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த காட்டேரி டேம் வழியாக கீழே விழுவுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே மேக்ஸிமம் கீழே பீப்புள்ஸ் ஓவராக இருக்கிறனால ஸோ தண்ணி கட்டுப்படுத்தி விடணும். மழை பெஞ்சால் இங்கேருந்து கட்டுப்படுத்த முடியாமல் தண்ணி வந்துச்சுன்னா ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு டேம் கட்டி இங்கே ஒரு அதுவும் மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் போட்டிருக்காங்க கையில் கன்னாக வச்சுக்கிட்டு. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ரீசன் எனக்கு ஏன்னு தெரில. ஏன்னா இங்கே ஒரு டேம் இப்படி கட்டணும்னு அவசியமா இல்லை இப்படி கட்டி தண்ணி தேக்கி விடணுமான்னு அவசியமானு தெரில. ஆனால் அங்கேருந்து கீழே இருந்து வியூ பாயிண்டில் பார்க்கும்போது தண்ணி அதிகமாக விட்டுறாங்க, நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் குட்டி வந்து நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன வால்க் மாதிரி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இதுதான் சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆழம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் என்ன ஒரு 10 அடி இருக்கும். எனக்கு 10 அடி இல்லை 15 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ரொம்ப தேக்கி வச்சுருந்தாங்கன்னா டேம் அதிகம் ஹைட் அதிகம்லாம். இங்கே இருக்கிற மலை ஹைட் அதிகம்டா, நீர்வீழ்ச்சி அதிகம். இது வந்து இப்படி நம்ம ஸ்லோப்பாக தான் இருக்குது. அந்த பட்சத்தில் தான் உனக்கு வந்து அந்த இது இருக்குது. நம்ம இறக்க அந்த ஸ்லோப் வேணால் அந்த தண்ணி கீழே ஊற்றுறத வேணால் அது அதிகம் பள்ளம், சரியான பள்ளம். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தண்ணி ஓவராக கீழே இறக்கத்தில் உழுவுறனால ஏதாச்சும் ஆகுன்னு சொல்கிறதுக்காக தான் கம்மியாக திறந்து விட்றாங்களா எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டைகர் சிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் இங்கேருந்து ரிட்டர்ன் நாங்கள் கீழே இருக்கணும். ஸோ நான் கடைசியாக உங்களுக்கு வீடியோ எண்டில் ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் எப்படி போகணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு குன்னூர் மேலே ஏறி ரிட்டன் வந்து பக்காசோன் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் இங்கே காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரிட்டன் நாங்கள் வந்த வழியிலே கீழே இறங்கணும். ஸோ இந்த வழியாகவும் போகலாம். ஸோ இந்த வழியாக போனீங்கன்னாவும் இந்த வழியாக டேரெக்டாக எல்லாமே ரைட் திரும்பினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஊட்டிக்கு போகிற மாதிரி பிளேஸ் வரும். ஊட்டிக்கு போகிற வே தான் இது. இந்த பக்கம் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி. ஸோ அதில் கட் பண்ணி ரிட்டன் குன்னூர் வழியாகவும் கட் பண்ணலாம். ஸோ இந்த வழியாக போனால் 18 கிலோமீட்டர் காட்டுனுச்சு. ஸோ இந்த வழியாக வந்த வழியே போனால் 16 கிலோமீட்டரு. ஸோ நாங்கள் வந்த வழியிலே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதான் வந்த வழியில் கொஞ்சம் என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கேட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து பீப்புள்ஸ் அதிகம் இல்லை, அங்கேயும் கொஞ்சமாக செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது யார்ட்டையும் அதிகம் கேட்க முடியல எங்கெங்கே பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டிஆர்எஃப் பாருங்கள், இதுதான் ஓவரால் டேமோட வியூ. அதுதான். ஆனால் அங்கே போட்டிங்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த போட்டிங் தெரியுதா? ஸோ அங்கே டூரிஸ்ட் போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் தண்ணி செந்தண்ணி ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ டிஆர்எஃப் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன்.